ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபேமிலி டாக்டர் ராமூர்த்தி பாலக்கோடு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தண்ணியை பற்றி பேச போகிறோம். தண்ணியை பற்றி என்ன இருக்குது பேசுகிறதுக்குன்னு நினைக்கலாம். தண்ணியை பற்றி நிறைய இருக்குது பேசுகிறது. என்ன குடிக்கணும், எவ்வளோ குடிக்கணும், எப்போ குடிக்கணும். இப்போது நம்ம உடம்புக்கு தண்ணி ரொம்ப அத்தியாவசியம். எதுக்காகன்னா, உடம்புல இருக்கிற கிட்னியை ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கும், உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியேறதுக்கும், உடம்புல ரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டாக நார்மலாக சர்க்குலேட் ஆகிறதுக்கும் தண்ணி வேணும். ஓகேவா? இப்போது நம்ம தண்ணி எவ்வளோ குடிக்கணும்? ஒரு நாளைக்கு 20 கிலோ வெயிட்டுக்கு 1 லிட்டர் குடிக்கணும். காத்தால் 6 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணிக்குள்ளே இதை குடிக்கணும். அதுக்கப்புறம் அவசியத்தை பொறுத்து கொஞ்சமாக குடிக்கலாம். ராத்திரி படுக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி தண்ணி பெருசாக குடிக்காதீங்க. அவசியப்பட்டால் கொஞ்சம் சிப் பண்ணுங்க. ஓகேவா? இப்போது எப்போ குடிக்கணும்? காத்தால் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கலாம். எப்படி குடிக்கணும்? ஒட்டுக்கா கடன் தண்ணி எப்போவுமே குடிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சிப்பாக இங்கே பாருங்கள். இப்போது இந்த தண்ணி எடுத்து இப்படி நல்லா வாயை கொப்பளிச்சுட்டு தண்ணி முழுங்கினீங்கன்னா சலைவாவோட மிக்ஸ் ஆகி தண்ணி வயிற்றுக்கு போச்சுன்னா உடம்புக்கு நல்லது. ஏன்னா அதில் இருக்கிற என்சைம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கடன்னு எப்போ குடித்தாலும் வேஸ்ட். ஒவ்வொரு சிப்பாக குடிங்க. சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறது நிறுத்துறீங்க. சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து குடிங்க. இது ரெண்டும் முக்கியம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும், அப்பப்போ குடிக்கணும். இது ரெண்டும் ரொம்ப அவசியம். இதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். தேவையான அளவு கரெக்டாக தண்ணி குடிங்க. தேங்க்யூ.